சுவையான சினமன் டீ. எழுந்துருங்க, டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் எழுப்பிட்டு இருக்காது? காலைல இருந்து சீக்கிரமா எழுந்துருங்க. லக்கி லக்கி என்ன லக்கி பண்ற? ஃபேன் ஆஃப் பண்ணா போட்டு தூங்கி நம்ம குழந்தைக்கு எழுப்பி விடுறதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணா இந்த லக்கி பேபி போய் போய் ஃபேன் ஆன் பண்ணி படுத்துக்கிறது, தூங்கிறது. நான் சரி ஃபேன் ஆஃப் பண்றேன்னு நினைச்சு நான் வெளில போனா ஆன் பண்ணி வைக்கிறாங்க. 2 டைம்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க. நீ எழுந்து ஃபர்ஸ்ட். ஏஆர் ரகுமானோட ஃபர்ஸ்ட் காப்பி பாருங்க மக்களே. ஏஆர் ரகுமானோட ஃபர்ஸ்ட் காப்பி மக்களே. நைட்டு கூட சாங்ஸ் எல்லாம் கேட்டு காலையில அதுக்கேத்த மாதிரி டியூன் எப்ப பார்த்தாலும் சருக்குக்கு இது ஒரு பேட் ஹாபிட் மக்களே. காதுல ஏதாவது வச்சாதான் தூக்கம். இந்த மாதிரி சாங்ஸ் கேக்குற மாதிரி ஏதாவது வச்சாதான் தூக்கம் வர. பாட்டு கேட்டே தான் தூங்குவேன் அப்படி சொல்லு. ஓகே மக்களே, எல்லாருக்குமே குட் மார்னிங். மார்னிங் இப்ப எல்லாரும் நான் வந்து எழுப்பி விட்டாச்சு. பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 8:40 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ உள்ள போறதுக்கு முன்னாடியே நான் வந்து லக்கிக்கு மட்டும் மில்க் வச்சாச்சு. எனக்கும் சருக்குக்கும் சினமன் டீ. சினமன் டீனா இதான் சினமன் டீ பாருங்க. இது சினமன். இது ஊர்ல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். இது ஃபுல்லா ஒரு டீ பவுடர் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நாங்க அரைச்சு வச்சிருக்கோம். இதான் இப்ப மார்னிங் டீக்கு பதிலா இதுதான் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். இது வாட்டர்ல போட்டு நல்லா பொலக்குன்ட்டு பபிள்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சினமன் டீ ரெடி ஆயிடும். ரெடி பண்ணியாச்சு. அது இப்ப நம்ம குடிச்சிடலாம். வயிறு ஃபுல்லா இருக்கா? காலையில எப்படி வயிறு ஃபுல்லா இருக்கும் லக்கிக்கு? எதுவுமே சாப்பிடலையே லக்கி. அம்மாக்கு முத்து குட்டியா? குட் மார்னிங் முத்து குட்டியா அம்மாக்கு? குட் மார்னிங் செல்ல பையா. அப்பா எழுப்பி அம்மா டீ சமைச்சாச்சு சீக்கிரமா வாங்க கூப்பிட்டோம். ஒரு உருண்டை காலையிலேயே பாசம். வெல்கம் பாப்பா. ஓகே மக்களே, சினமன் டீ ரெடி ஆகிறதுக்குள்ள நமக்கு வந்து பார்சலை நம்ம ஓபன் பண்ணிடலாம். மார்னிங்கே அமோகமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாரோட லைஃப்லயும் சுத்தமா பிரேக்குங்கிற ஒரு விஷயமே இல்லாம ஓடிட்டே இருக்கும். அன்வின் பண்ண, ரிலாக்ஸ் பண்ண, கொஞ்சம் குட் டைம்ஸ் ஃபீல் பண்றதுக்கு நம்ம லைஃப்ல நமக்குன்னு நம்ம டைம் ஒதுக்குறதே கிடையாது. இந்த மாதிரி ஹெக்டிக் ஸ்கெட்யூல்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த நேச்சரை ஃபீல் பண்றதுக்காக தான் மம்மா எர்த் இப்ப இந்த பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃபியூம்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. மம்மா எர்த்தோட இன்டு த வேவ்ஸ் அண்ட் இன்டு த வுட்ஸ் 2 பெர்ஃபியூமே நான் அல்லுக்காக கிஃப்ட் பண்ண வாங்கியிருக்கேன். குயிக் கெட்டவே இருக்கிற இடத்துல இருந்தே பீச்ல ரோல் ஆற வேவ்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணாலும் சரி, டீப் மிஸ்டிக்கல் வுட்ஸ் நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, இந்த பெர்ஃபியூம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹெக்டிக் ஸ்கெட்யூல்ல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரேக் கொடுத்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா இது எஸ்கேப் ஆக வைக்கும். நேச்சர் இன்ஸ்பயர்டு ஃபிராக்ரன்ஸ் தான் இந்த பெர்ஃபியூம்ல இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதை நான் பிக் பண்ணதுக்கு. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப லாங் லாஸ்டிங், எல்லா அக்கேஷனுக்குமே பெர்ஃபெக்ட் பிக் பெர்ஃபியூம்ஸ் அப்படினே சொல்லுவேன். மம்மா எர்த்தோட இந்த இன்டு த வேவ்ஸ் பெர்ஃபியூம் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு பீச்ல நின்னு அந்த ரோல் ஆகுற வேவ்ஸை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். அதை விட ட்ரிபிள் மடங்கு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வெளியே போகும்போது எங்க இந்த பெர்ஃபியூம் நீங்க ஸ்ப்ரே பண்றீங்களோ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அதே இடத்துல இந்த பெர்ஃபியூமோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. பெர்ஃபியூம்ங்கிறது நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்ல மக்களே, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணும். அந்த வகையில எந்த வகையான டெஸ்டினேஷனையும் நேச்சர் லேப்பா இந்த பெர்ஃபியூம் நம்ம சரௌண்டிங்ஸ்க்கும் மாத்தி கொடுக்குது. நிறைய பெர்ஃபியூம் நமக்கு ஸ்கின் ரேஷஸ், இரிட்டேஷன் எல்லாம் கொடுக்கல. பட் இந்த பெர்ஃபியூம் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணப்பட்டது அண்ட் ஆஃப் கோர்ஸ் மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். தினமும் நம்ம பயமே இல்லாம யூஸ் பண்ணலாம். இந்த பெர்ஃபியூம்ல பிரீமியம் சென்ட் இருக்கு மக்களே. ஆஃப் கோர்ஸ் இதோட பிரைஸுமே செம்ம அஃபோர்டபிள். இந்த அமேசிங் பெர்ஃபியூமை டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி #escape into nature எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அம்மா நம்மள லிசன் பண்றாங்க. சோ அவங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். நம்மளோட ஃபீட்பேக்ஸ் வச்சு அவங்களோட ஆனியன் ஷாம்புவை இப்போ சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்ங்கிறதுனால நிறைய ரிசர்ச் பண்ணி இன்னோவேட்டிவா அவங்க ப்ராடக்ட்ஸ் அவங்க அப்கிரேடும் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இதோட ஆப் போத் iOS அண்ட் Android ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அம்மா இதோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே Amazon, Flipkart, Nykaa இது எல்லாத்துலயும் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நம்ம நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயுமே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மக்களே. நம்மளோட கூப்பன் கோட் ALDU2024 இதை யூஸ் பண்ணி அவங்களோட ஆப் அண்ட் வெப்சைட் குள்ள போய் இந்த மம்மா ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபர்மே ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ்! ஒரு உண்டை நீயா எனக்காகவா? ஏய் ஸ்மெல்லே சூப்பரா இருக்குடி. உண்மையிலே थैंक यू டி. வாங்க வாங்க சினமன் டீ குடிக்கலாம்.
பாப்பா தெரியுதா? தெரியுது கேக்டஸ் தெரியுது. என்ன பண்ணுது கேக்டஸ்? ஓ லைட் போடு சொல்லிச்சா? நீ என்ன பண்ண அதுக்கு? அப்படியா? வெளில போய் விளையாடுங்க. ஆரஞ்சு இல்ல கிரீன் கலர். அப்பா கூட போய் விளையாடுங்க, அம்மா வரேன். ஓகே மக்களே, சினமன் டீ ரெடி. ஆக்சுவலா இது வந்து வெயிட் லாஸ் காண்டி குடிக்கிறது. உண்மையை சொல்லணும்னா எனக்காக தான் மக்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சருக்கு நடுவுல வந்து இப்ப நம்ம ஒல்லி ஆயிட்டோம், சருக்கு கஷ்டமாயிடும். அதனால எனக்கும் கொடுன்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால சருக்குக்கும் டீ போடுறது கிடையாது. இந்த ஜூஸ் இதுவே நான் கொடுத்துடுறது. வராம பிடிச்சவன் மக்களே அவன் சொன்னா அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருவான். சுவையான சினமன் டீ. இன்னைக்கு ரொம்ப அதிகமா குடுக்குற மாதிரி வாட்டர் நிறைய ஊத்திட்டேன். அப்படியே கண்ணை மூடி கல்ப் அடிச்சுட்டு இது வாயில வாக்கி வாயில ஊத்திட்டு கசப்பு தாங்க முடியலடி. அதுல லைட்டா ஹனி போட்டிருக்கேன். இந்தாங்க மில்க் புடிங்க. வெல்கம் பாப்பா. ஆக்சுவலி இந்த சினமன் டீ குடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் தெரல மக்களே ஒரு 1 வீக்கா குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா தொப்பை கொஞ்சம் இன்ச்சு குறைஞ்ச மாதிரி இருக்கு. வெயிட்லாம் பெருசா ஒன்றும் குறையில. ஜஸ்ட் இப்படி லைட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே பெரிய டயட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் டெய்லி கொஞ்சம் வாக்கிங் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் போது நைட்டு போய் வாக்கிங் பண்ண இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுதான் இப்ப டயட்ல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பாய் போலாமா? வாங்க போலாம். பாய் போலாம். நம்மளுக்கு தண்ணி வியாதி வேற. தண்ணி ஆவாது மண்ணா. எல்லாமே அலர்ஜி மக்களே. கால்ல ஏதா பட்டுச்சுனா பூசு அந்த மாதிரி. இப்படிமா லக்கி இப்படிமா அம்மாட்ட மாமே. இங்க வந்து லக்கி அப்படி நடந்தா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வேணாம்மா வீட்டுக்கு போயிடலாமா? லக்கி நீ எங்க போய் சுத்தினாலும் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு லக்கி. Few moments later. லக்கி வரும்போது நீ எப்படி நடந்து நின்ற? தண்ணியில கால் வைக்காம இப்ப ஜம்ப் பண்ணிட்டு. ஓகே மக்களே, எல்லாரையும் வேக்கப் பண்ணி விட்டாச்சு. பல்லு வளக்கியாச்சு. காஃபி டீ குடிச்சாச்சு. லக்கி பேபிக்கு டெய்லி நாங்க வந்து மில்க் மார்னிங் வந்து அவங்க மில்க் குடிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் வந்து மாடி. லக்கி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்னு சொல்லுவோம். மொட்டை மாடி கீழே கூட்டு போறேன், வண்டியில கூட்டு போறேன், இது தரேன் அது தரேன், இப்படி ஏமாத்தி அந்த பாலை எப்படியா குடிக்க. அது ஒரு ரொட்டீனா வரணுமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் வந்து அவங்களுக்கு ரொட்டீன் வந்துச்சு மக்களே. தூங்கி எழுந்த உடனே மில்க் குடிக்கணும். ஆனா மார்னிங் மில்க் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குடிப்பாங்க, வச்சிருவாங்க, இப்படி அமக்குள்ள பண்ணுவாங்க. எப்படியாவது ஆனா ஏமாத்தி ஊட்டிடுவோம்னு வச்சுங்களேன். அதனால அதை குடிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நாங்க பிளே டைம் கொடுக்குறோம்னு சொல்லி மாடி கூட்டுறோம். எப்பயுமே வரும்போது ரொம்ப வெயிலா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் விளையாட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லா ரெயின் மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கு மக்களே. அதாவது ஷாக் ஆயிட்டாங்க வந்த உடனே. நாளைக்கா வர மாடி. நாளைக்கா வர மாடி. செடி கூட விளையாடணும், பிக்க கூடாதம்மா. அம்மா 10 மினிட்ஸ்ல விளையாடிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும். அப்பா வேலைக்கு போகணும். சரியா? ஓகேடா அம்மா. போய்டா பட்டு சோகம். பாரு ஃபுல்லா செடியை பிச்சு போட்டு வச்சிருக்காங்க பாரு. குழந்தைக்கு என்னடா தெரியும்? விளையாட தானே தெரியும். மக்களே எனக்கு ரொம்ப டென்ஷன் வருது. எனக்கு உனக்கு ஏம்மா டென்ஷனு? நிறைய வேலைங்க இருக்கு மக்களே. இந்த வெட்டி பேபிக்கு தெரியாம மழை கூட்டிட்டு வந்து ஆமா இப்ப அது வர மாட்டேன்னு அட்டகாசம் பண்ணுது. பாருங்க ட்ரெஸ் மாத்தி இப்பதான் உள்ள வச்சிருந்தோம். ஈரம் ஆயிடுச்சுன்னு மறுபடியும் ட்ரெஸ் மாத்தணும் மக்களே. மறுபடியும் ஈரம் தான் பண்ணுவேன். நீங்க வந்துட்டாங்க. டென்ஷன் ஆகாதடி. பாருங்க லக்கி அம்மா அமைதியா இரும்மா. நம்ம லீஃப் இல்ல லக்கி, கீழ வந்து பிச்சு போட்டுருவாங்க. சண்டை வச்சு இருக்கும்போது இந்த லக்கி. சரி விடு. ஒரு 10 நிமிஷம் டி நாங்க விளையாட்டு வந்துற போறோம். 10 நிமிஷம். நான் 10 மணி நேரமா 10 நிமிஷம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அதுக்கு என்ன நம்ம குழந்தை ஜாலியா இருக்குல்ல. லக்கி விட மாட்டேங்குது. வாங்க வாங்க வாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் சாம்பிள். லக்கி பாய். லக்கி பாய் பாய். அம்மா போறேன். என்ன சொல்லணும்? போகாதீங்க அம்மா. போகாதீங்க. ரெஸ்பெக்டா பேசணும் புரியுதா? லக்கியும் இறங்கி வர மாட்டேங்குது. நம்மளும் போக கூடாது. அவங்க இப்படி நோண்டி இருக்காது நின்று பாத்துன்னு இருக்கணும். அப்பதான் யாராவது வந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ட்டு அது போயிடும். வாழை இருக்கு மக்களே வீட்டுல. நீ போய் என்ன பண்ண போற? குளிக்கணும் மக்களே. குளிக்காமலாம் நான் இருந்தேன். சும்மா நடிக்காத. பல்லு கூட வளர்க்காம தானே சுத்துவேன். இப்ப இன்னும் மாத்தி பேசுறப்ப. லக்கி ஒழுங்கா என் கூட கீழே வந்துரு. உங்க அம்மாவை ஏமாத்தி மேல வந்துட்டல. நீ இங்க வா. மண்ணுல விளையாடாத அம்மா. அதெல்லாம் வேணாம். மண்ணுல விளையாட கூடாது. வாங்க வீட்டுக்கு வாங்க. கீழே போலாம் வாங்க ப்ளீஸ் அம்மோ. ஜாலியா இருக்கிறல்ல.
வெச்சுக்கோ. என்ன அதுகிட்ட மாட்டி விட்டு நீ ஜாலியா இருக்கிற. இன்னும் 5 மினிட்ஸ்ல இறங்கி வாங்க. டைம் ஆகுது. நான் போய் குளிக்கணும். காது திருப்பி உன்ன புரி உண்டு. மக்களே எனக்கு சடனா இப்போ ஒரு விஷயம் தோணி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரியா ரொம்ப நேரமா குளிக்கணும் சொல்லிட்டு இருக்கால. வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, சும்மாவே சுத்தின்னு இருப்பா, பத்துனே இருப்பா. ஆனா இப்ப நடிக்கிறா, நம்ம கூட ஒரு 10 நிமிஷம் உட்காருன்னா நான் குளிக்கணும், வேலை இருக்கு அது இதுன்ற. அதனால இப்ப அவளை நம்ம குளிக்க வைக்க போறோம். அம்மா ரொம்ப நேரமா ஆசையா கேக்குறாடா குளிக்கணும்னு சொல்லி. குளிப்பாட்டி இல்லாமா? ஓகே மக்களே, குளிக்க வைக்க தேவையான முக்கியமான மூலப்பொருட்கள். ஒரு அழுக்கு பக்கெட். அவளுக்கு ரொம்ப லக்கி போல மக்களே, ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு அவளுக்காகவே. இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இரு ஃபுல் ஆகட்டும். ட்ரெஸ் ஃபுல்லா தண்ணி ஆக்கிடாத லக்கி. இன்னும் உங்க அம்மா தான் துணி துவைக்கிற மாதிரி நடிப்பா வேற நம்ம கிட்ட. லக்கி என்ன பண்ண போறோம்? ஓகே மக்களே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். புருவந்த கீழே இருக்கா. லக்கி நீ என்ன பண்ற தெரியுமா மக்களே? இப்போ பிரியா குளிக்க போற தண்ணி என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு காட்டுற. ஆயிருந்தா உங்க அம்மா மேல உனக்கு கோவம் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பு லக்கி. உன் ஷூ எல்லாம் கழுவி அதெல்லாம் போய் அம்மா தலையில ஊத்தணும்ன்ற பத்தியா? இருடி கொஞ்சம். லக்கி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்குடி, வெயிட் பண்ணு, நான் உனக்கு காட்டுறேன். இரு ஏய் இருடி வரேன், நாங்களே கீழே வரோம், வெயிட் பண்றேன். ஏய் சர்ப்ரைஸ் சொன்னல, ஃபர்ஸ்ட் கண்ணை மூடு, உனக்கு கீழே கூட்டு வரேன். ஏய் சீரியஸா சூப்பரா இருக்கும் டி, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாததா இருக்கும். கண்ணை மூடு, பொரி உருண்டை, கண்ணை மூடு. கண்ணை மூடு. இல்லடி உனக்கு செல்லம், நீ ரொம்ப நேரமா குளிக்கணும்ல அதுக்காக. குளிச்சது போல இருக்கு. எவ்வளவு ஸ்பெஷலான தண்ணி, புனித நீர். லக்கி ஷூவை வாஷ் பண்ண தண்ணியில குளிச்சிக்கிறேன். உன்ன மாரியே அதுவும். நீ தானே குளிக்கணும், நீ குளிக்கணும் தானே சொன்ன. நான் தான் குளிப்பாட்டினேம்மா. நீ பிராங்க் பண்றப்போ நல்லா இருக்கு. நான் நல்ல பிராங்க் பண்ணேன். இது நல்ல பிராங்க். இது தண்ணி எடுத்து மேல ஊத்துறது. இதுக்கு மேல என்ன பிராங்க் பண்ணனும்? டென்ஷன் பத்திட்டு காது திருப்பி அப்படியே தண்ணி சொட்டுது பாரு. இரு நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். போய் அம்மா கொடுங்க. தொட சளி பிடிக்க போகுது. தொப்பு தொப்புன்னு இருக்கு. எவ்வளவு தண்ணி இருக்கு. வேற Dress மாத்திக்கலாம். இந்த தொட ஃபர்ஸ்ட் மூஞ்ச தொட. Flashback. இது பேர் தாண்டி ரியல் பிராங்க். பொரி உருண்டை. ஏய் ஏய் அது கோதுமை தாண்டி, குளிச்சா போய்டும். குளிச்சு வச்சிருப்பேன். அம்மா காண்டாயிட்டா. Dress மாத்திக்கிற மாதிரி நீ வெல்ல போ. ஓகே மக்களே, இந்த பொரி உருண்டை சொல்லம்மா. அம்மா காண்ட்ல இருக்கு, அதனால எல்லாமே பண்ணுவா, நீ ஃபீல் பண்ண கூடாது. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம். இதுதான் வெற்றி பெற்றுட்டோம். சக்சஸ். பிளான் பண்ணி பிராங்க் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான். சடனா தோன்ற விஷயத்த பண்றப்போ பயங்கரமான இது இருக்குது. பொரி உருண்டை பயங்கரமா காண்டாயிட்டா. எங்களை அடிச்சு வெளியவே தோத்திட்டானா பாத்துங்க. அம்மா டம்மா அச்சோலோடா. சரி விடு பரவாயில்ல, அம்மா தானே. கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க, அல்லு அண்ணா ஃபயர் அண்ணா நீங்க தெரிக்க விட்டீங்க அண்ணா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க மக்களே. அண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணீங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாதான் எங்களுக்கும் வரும். ஓகே மக்களே, இப்போ வேற வீடியோல மீட் பண்றோம். இப்போ பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற அல்லு லவ்ஸ் பிரியா.